எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி காவேரி தேட்டரில் வந்து நான் காதல் கொண்டேன் படம் பார்த்துட்டு வெளில வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இன்றைக்கி ஐ திங்க் லைஃப் இஸ் கம் ஃபுல் சர்க்கிள். இன்றைக்கி தனுஷரோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு. அதுக்கு அன்றைக்கி நான் ஐ திங்க் செல்வராகவன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அன்னையிலேருந்து நான் இன்னை வரைக்கும் ஒரு தீவிர தனுஷ் சாரோட ஃபேன். அண்ட் அவரை எப்படிலாம் நான் ஸ்க்ரீனில் காட்டணும்னு ஆசைப்பட்டேனோ, எப்படிலாம் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேனோ, அதெல்லாம் வந்து இந்த படம் மூலமாக பூர்த்தி செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு ஃபேனாக ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. நிறைய ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, எல்லாருக்குமே கிடைச்சா எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கிறது ஐம் வெரி லக்கி ஐ திங்க். அண்ட் தனுஷ் சார் வந்து இந்த படம் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வந்து அவர் ஒரு ரைட்டப் கொடுத்து அதை பார்த்து ஓகே பண்ணார். அண்ட் அவருக்கே தெரியாது அந்த டைமில் வந்து இந்த ப்ரொஃபஷனலாகவும் சரி அண்ட் பர்சனலாகவும் கொஞ்சம் ஒரு லோவில் இருந்தேன் அந்த டைமில். அப்போ அவர் அந்த ஓகே சொன்னது தான் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் எனக்கு. அண்ட் அப்போலேருந்து இன்னை வரைக்கும் ஐ திங்க் நான் ஸ்டாப் இட்ஸ் பின் ஒரு 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 ரேஸ் மாதிரி இட்ஸ் பின் கோயிங். அண்ட் ஒரு பாசிட்டிவ் புஷ் வந்து ரைட் த்ரூ த ப்ராஜெக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கு தனுஷ் சார் தான் ஒரு பெரிய காரணம். அண்ட் ஒரு 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 3வது படம் பண்ணுற ஒரு டைரக்டருக்கு வந்து கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட்டை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு 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 மரியாதையோடைய ஒரு ட்ரீட் பண்ணார். அது அவர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ரைட் த்ரூ ஒரு பாசிட்டிவாக ஒரு சூப்பர் ஆசமாக ஒரு எல்லா விஷயத்துலேயும் அவர் இருந்திருக்காரு. அதுக்கு நான் வந்து ஐ ஷுட் ரியலி தேங்க் தனுஷ் சார். அண்ட் ஒரு 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 ஆக்டராக வந்து நான் மானிட்டரில் பார்த்து அவரை நேரம் டைரக்ட் பண்ணுறதை விட்டு நான் அவரை ரசிச்சுட்டு இருந்திருக்கேன். அண்ட் ஐ திங்க் அப்போலேருந்தே வந்து ஐ திங்க் இந்த ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ தனுஷ் சார் ஃபார் எவ்ரி திங். அண்ட் திஸ் ஹோல் டீம் ஐ திங்க் வந்து ரொம்ப ஒரு ப்ரீஸியாக அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஆரம்பிச்சதும் தெரியல, முடிச்சு அது மாதிரி ஸ்டைலில் சொல்லணும்னா பட்டு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். அண்ட் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து உங்களுக்கும் ஸ்க்ரீன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை. ஜென்ரலாக ஒரு டீம் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி பண்ணால் ஆடியன்ஸ்க்கும் அந்த என்ஜாய்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த படத்து மேலே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இந்த படத்தை முடிக்கிறப்போ அண்ட் பார்க்குறப்போ. அண்ட் ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் அ லாட் ஆஃப் பீப்புள், ஆப்வியஸ்லி தி ப்ரொடியூசர்ஸ் மேஜிக் ஃப்ரேம், சரத்குமார் சார், ராதிகா மேம் அண்ட் லிஸ்டன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், அஃப்கோர்ஸ் ராக் ஸ்டார் அனிருத் who's given me such awesome tunes. அண்ட் இந்த மாதிரி ஒரு தரலோக்கலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு எனக்கு எப்பயுமே ஆசை. அது இந்த படம் மூலமாக வந்து பூர்த்தி ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ அனி. எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஜாலியாக இருந்துச்சு மியூசிக் பண்ணுறதும் சரி அண்ட் ஆர்ஆர் பண்ணுறதெல்லாம் வந்து ஐ திங்க் யூ அண்ட் யுவர் பாய்ஸ் வந்து ஹங் அவுட் அண்ட் ஹேட் அன் ஆசம் டைம் டூயிங் த ஆடியோ ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் சார், அவரோட ஒர்க் வந்து ஒரு பெரிய ஒரு பக்கபலம் இந்த படத்துக்கு. அண்ட் ஆன் செட்டும் வந்து ரொம்ப ஒரு காமிங் ஒரு ப்ரெசன்ஸ் வருது. அண்ட் வந்து நான் ஜென்ரலாக கத்த மாட்டேன் செட்டில். யூஸ்வலாக கேமராமேன் தான் என் படத்தில் வந்து கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. இந்த படத்தில் அவருமே ரொம்ப சைலண்ட். ஸோ ஒர்க் நடக்கிறதே தெரியாது, பட் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் அவருக்கு சத்தமே இல்லாமல் அந்த ஃப்ரேமை வந்து அவர் பெட்டர் ஆக்கிட்டே இருப்பார். அண்ட் இப்போ ஆக்டர்ஸ் ஏதாவது பிளாக்கிங்கில் எதுவும் அவங்க பாடி லாங்குவேஜில் எதுவும் பண்ணாங்கன்னா அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவர் வந்து அதுக்குள்ளே வந்து ஹில் ஷூட் த சீன்ஸ். அண்ட் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு. அண்ட் ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் சார் ஒரு பெரிய செட் போட்டோம். அந்த ஏரியாவோட செட்டு அது ரொம்ப ஆத்தென்டிக்காக பண்ணி கொடுத்தாரு, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் படத்தோட எடிட்டர் பிரசன்னா, இது அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களில் அவரை வந்து எடிட்டராக பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அந்த ட்ரெய்லரில் வந்து அவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது அந்த ட்ரெய்லர் அப்படி வந்ததுக்கான காரணம். ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரசன்னா ஃபார் யூ ஃபார் த ஃபியூச்சர். அண்ட் படத்தோட சவுண்ட் டிசைனர் சுரேன் அண்ட் அழகிய கூத்தன், அவங்களுக்கும் ஒரு பெரிய அவங்க வந்திருக்காங்களா இங்கே? சுரேன் ஓகே வாங்கலாம் ஸ்டேஜுக்கு, அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஆன் ஸ்டேஜ் மாலை கூப்பிட்டுருவோம். ஸோ இந்த படத்துலையும் வந்து அந்த புறா விஷயமா இருக்கட்டும், அந்த சவுண்டோட ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஐ திங்க் நான் எப்பயும் சவுண்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நினைப்பேன். அண்ட் ஐ திங்க் தேவ் டன் அன் ஆசம் ஜாப் சுரேன் அண்ட் நாளைக்கு கூப்பிட்டு. ஓகே. அண்ட் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேர், ரோபோ, காஜல் அகர்வால், ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஒரு ஜென்ரல் ஹீரோயின், ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் உள்ள ஒரு ஹீரோயினுக்கான இம்பார்ட்டன்ஸோட இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க கதையோட போக்குக்கு வந்து ஒரு எயிட் பண்ணுற ஒரு ஹீரோயினாக அவங்க இந்த ஹீரோயின் கேரக்டர் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி ரோபோ சார், எனக்கு வந்து எப்பயுமே வந்து ரோபோவோட டேலண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் வெளியே வரல அப்படிங்கிற ஒரு
எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஐ ஹோப் ஐ கிவன் டன் ஜஸ்டிஸ் டு அவரோட டேலண்ட். இதுக்கப்புறம் வந்து அவருக்கு இந்த படம் அவருக்கும் பெருசாக இருக்கும், அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலம். ஸோ அண்ட் விஜய் யேசுதாஸ் சார், உங்களை சார் கிண்டலாக கூப்பிட்டு இப்போ சீரியஸாக வந்துருச்சு. விஜய் யேசுதாஸும் வந்து எல்லாரும் கேட்டாங்க எப்படி கரெக்டாக இருக்குமா அது இது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஐ திங்க் ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு கன்வின்சிங் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான காஸ்டிங் அதை பார்ப்பீங்க. அண்ட் காளி வெங்கட், வினோத், மயம் கோபி, ஜார்ஜ், சண்முகராஜன் சார், இன்னும் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க பங்குக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் ரொம்ப நன்றி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம், மேனேஜர்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட டைரக்ஷன் டீம், என்னோட ஏடிஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த கேமரா டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நான் ஆப்வியஸ்லி எப்பயுமே என்னோட சப்போர்ட்டாக இருக்கிற என்னோட பேரண்ட்ஸ் ரைட் த்ரூ தேவ் பின் வித் மீ அண்ட் ஐ லைக் டு தேங்க் தெம் ஆல்சோ. யாராவது விட்டுருந்தேன் நான் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு படத்தை பாருங்கள். வி ஹோப்பிங் தட் வில் பி அன் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர் அண்ட் யூ வில் என்ஜாய் இட். ஸோ வாட்ச் த ஃபில்ம் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.